பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துடுங்க, பட் உங்களுடைய லக்னம் கடகமாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறாரு. இந்த மாதம் 28ஆம் தேதி நவம்பர் 28 சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இப்படி 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அத்தனையுமே நிகழ்வதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதனால தான் நம்ம அந்த கிரகங்களுடைய தன்மையை உங்களுக்கு சொன்னது காரணம். ஆக இந்த மாதம் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி, இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரங்கள், இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதம் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திலே குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் 11ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ குரு உங்கள் லக்னத்துக்கு இது வரைக்கும் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக நவம்பர் 11க்கு அப்புறம். ஸோ இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய தன்மைகள் குறைஞ்சு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அது மட்டுமல்ல, எதிர்பாராத நன்மைகள் இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி 15லேருந்து கார்த்திகை 14 வரைக்கும் தமிழ் மாதங்களாக உள்ளடக்கிய காலம். இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய பண வரவு, பொருள் வரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் என்பது இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு பக்கம் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பார்ப்பது ரொம்ப நன்மை. அதே சமயத்தில் குரு பகவானும் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது. ஏதாவது ஒரு வேலை, ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் வேணால் இருங்க, கவர்மெண்ட், ப்ரைவேட், ஆர் எனி அது ரெப்யூட்டட் கன்சர்ன், எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா எப்பயுமே